என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ரநாம நாமாவளின் பொருளை பார்ப்போம். மனு சங்கல்பிப்பவர் தன் நிலையின் சிறு பகுதியாலேயே பிரபஞ்சத்தை படைப்பவர். துவைட்டா பிராணிகளை பெயரோடும் உருவத்தோடும் செதுக்குபவர். சவிஷ்ட விரிவானவர் பிரளயத்தின் போது நுண்ணிதாக இருந்த அசித்துக்களான தன் உடலை படைப்பின் மூலம் படைப்பின் போது விவரிப்பவர். தவிர எக்காலத்திலும் நிலைத்திருப்பவர், மாறுதல் இல்லாதவர். துருவ தன் உடலையே படைப்பின் போது பிரபஞ்சமாக விரித்தாலும் இயற்கை நிலையில் மாறுதல் அற்றவர். அக்ராஹ்ய யாருடைய உணர்தலுக்கும் அப்பாற்பட்டவர். புத்தியால் பிடிக்க முடியாதவர். சாஸ்வத படைத்தல், காத்தல், அடித்தல் ஆகியவை விடாமல் தொடர்வதால் ஒப்பில்லாதவர். கிருஷ்ண முத்தொழில் விளையாட்டாகவே இன்புறுபவர். லோகிதாக்ஷ இவ்விளையாட்டாலேயே சிவந்த மலர்ந்த கண் உடையவர். பிரதத்தனக பிரளயத்தின் போது அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்குபவர். இப்படி ஒவ்வொரு நாமாலைக்கும் ஒவ்வொரு புகழோடு திகழக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனின் தாளினை பற்றி நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ ராமானுஜன் திவ்ய திருவிழை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம்.